அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஜூலை 28ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறோம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து 19,793 வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. நேரம் 7:20 அடிப்படையில். அப்போ இது ஒரு இன்சைடு ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் நம்மளோட இம்பேக்ட். ஏன்னா நேற்றைய சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் 19,867, ஃபியூச்சர் வந்து லோ வந்து 19,603. அப்போது மார்க்கெட் வந்துட்டு இந்த எல்லைக்குட்பட்டு ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது தான் தெரிகிறது. அப்போது நேற்றைய க்ளோஸ் 19,659. அப்போது ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங், அதாவது நேற்றைய க்ளோஸை விட அபோவ் ஓப்பன் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது ஒரு கேப் அப்பா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கேப் அப் அப்படின்னா 19,867க்கு மேலே நம்மளுக்கு ஆரம்பம் ஆயிருக்கணும். அதே போல் நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பனான உடனே ஒரு சிறிய ஹை இருக்கிறது எல்லாமே ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக, ஒரு தடுப்பாக இயங்கக்கூடும். எப்பவுமே வந்துட்டு ஒரு ஏணியில் ஏறுறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்தில் விழுந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு கீழேயே நம்ம சின்ன கேப்லேயே, சின்ன குறைவான தொலைவிலேயே நம்ம விழுந்தால் அடி கம்மி. எப்பவுமே மேலே ஏறி அதுக்கப்புறம் அடித்தா தான் நம்மளுக்கு விழுந்தால் தான் அடி ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ அது போல் சந்தை வந்துட்டு ஹையில் இருக்கும்போது, சந்தை வந்து நம்மளுக்கு ஹையில் இருக்கும்போது, உச்சத்தில் இருக்கும்போது இதுபோல் அமையக்கூடாது. அதாவது ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான கேப்பை வந்து குறையக்கூடாது. அப்படி குறையும் போது அதோட வினை எதிர்வினையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். அப்போ நேற்றே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஓப்பன் அப்படிங்கிறது பாசிட்டிவ். அடுத்து எஸ்டர்டே ஹை அபவ் பாசிட்டிவ். இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு வந்துட்டு 19,825க்கு மேற்பட்டு இருக்கும் வரை அப்படி இருந்திருந்தால் இது வந்து சந்தை மேல்முகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் கால் செல்லர் பயப்படக்கூடிய வாய்ப்பாக அமைந்து சந்தை மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக அமைந்திருக்கும். ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் ஓப்பனுக்கு கீழும், எஸ்டர்டே ஹைக்கு கீழும், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழும் வந்ததோட வினை நம்மளுக்கு 19,603 மட்டும் வந்தது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். சந்தையில் எப்போவுமே சந்தையை முழுமையாக நம்பாதீர்கள். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் மாற்றிக்கொள்ள விருப்பப்படணும். அப்போ தான் இதில் ஜெயிக்க முடியும். இப்படி இருந்ததே ஏன் செல்லவில்லை, இப்படி இருந்ததே ஏன் கீழே செல்லவில்லை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க நம்ம வந்து வியாபாரம் செய்ய முடியாது. இப்படி இருந்தால் இப்படி செய்யலாம், இப்படி இருந்தால் நம்மளுக்கு ஆபத்தான நிலை, நம்ம ஏதாச்சும் முடிவு பண்ணணும்னு வெளியில் வரணும், இல்லை உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நீங்கள் யோசித்து கொண்டு நீங்கள் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய முதலீடு எப்போதுமே நிலை பெறாது. பங்கு சந்தையில் நீங்கள் நீண்ட காலம் வியாபாரம் செய்ய இயலாது. நம்மளுக்கு ஆபத்து என்றால் உடனே வெளியேறவும், நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும்போது வியாபாரம் செய்யவும் தெரிந்தவர்கள் மட்டுமே நீண்ட காலம் வியாபாரம் செய்ய முடியும். நான் தினமும் வியாபாரம் செய்வேன் அப்படிங்கிறத விட வாய்ப்பு இருக்கும்போது வியாபாரம் செய்வேன் அப்படிங்கிற நிலைக்கு நம்ம மாற்றப்பட வேண்டும். இப்போ மார்க்கெட் வந்துட்டு கடந்த 4 நாட்களில் பார்க்கும்போது நேற்றைய ஹை தான் உச்சகட்டம், அதே போல் நேற்றைய லோ தான் குறைந்தபட்ச லோவாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு 260 புள்ளிகள் பயணம் இருக்குது. நம்மளுக்கு என்னென்னா 300 புள்ளிகளோட பயணம் நம்மளுக்கு சராசரியாக பார்த்துட்டு வர குறைந்தபட்சம். அந்த 300 புள்ளிகளோட குறைந்தபட்சம் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகணுனாலே ஒன்று இந்த லோ பிரேக் ஆகணும், இல்லைன்னா இந்த ஹை பிரேக் ஆகணும். இப்போ இந்த ஹையிலிருந்து 300 புள்ளிகளை கழிச்சா 19,567, இந்த லோலிருந்து 300 புள்ளிகளை கூட்டினா 19,903. ஸோ எது வருகிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதோட இம்பேக்ட் இருக்கா அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். பேங்க் நிஃப்டி
பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 4 நாட்களில் குறைந்தபட்ச லோ 45,570, அதிகபட்சமான ஹை 46,310. நேற்றைய ஹை நேற்றைய லோ தான் இந்த ஒரு 4 நாட்கள், கடந்த 4 நாட்களோட அதிகபட்சமும் குறைந்தபட்ச எல்லையாக அமைந்திருக்கு. நம்மளுக்கு முடிவுற்ற விலையாக 45,679 இருக்குது. அப்போ 45,570 அப்படிங்கிறது மிக முக்கிய, இது வந்து நம்மளுக்கு தடுப்பு கிடையாது. ஆனால் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவணும். ஏன்னா நம்மளுக்கு ஓப்பன் டு ஹை வந்து குறைவாக இருந்து சந்தை கீழே இறங்கியிருக்கு. அப்படி லோவை பிரேக் பண்ணும்போது இதுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அந்த லோவை பிரேக் பண்ணாத வரை சந்தையோட பயணம் நேற்றைய ஹை நேற்றைய லோவுக்கு உட்பட்டு தான் அவர்கள் இருக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நேற்றைய ஹையை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, ஆனால் ஏற்படாது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. சந்தையில் எது வேண்டுமானாலும் நிகழலாம். அதனால் அந்த சந்தையின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்கள். முதலில் சந்தையை நம்பாதீர்கள். உங்களுக்கு ஏற்ற அமைப்பு இருக்கும்போது வியாபாரம் செய்ய விரும்புங்கள். நட்டம் என்பது எப்போதுமே ஏற்றுக்கொள்ள வாய்ப்பாக இருக்கணும். நட்டம் வந்து விட்டால் அப்படியே ஒரு பொசிஷனை விட்டு பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. அது முழு முதலீட்டையும் நம்மளுக்கு வந்துட்டு இல்லாமல் செய்துவிடும். அதனால் சிறு நட்டம் இருக்கும்போது வெளியேறவும், லாபம் வரும் வியாபாரத்தை செய்யறதுக்கு முற்படவும் நீங்கள் குறிப்பெடுத்து ஆய்வு செய்தாலே சந்தையில் நீண்ட காலம் வியாபாரம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.